நீர்தானா இருந்தால் நானும் நடந்து வர செய்யும். மற்றவங்களாம் சும்மா உட்கார்ந்து இருக்காங்க, நானும் நடந்து வர எனக்கு உதவி செய்யும். அப்படி நடந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி நடந்து வந்தா இது நீங்க நான் நம்புறேன், இல்லாவிட்டால் இது ஏதோ ஒரு ஆவி, ஒரு தூதன் என்று நான் நினைத்துக் கொள்வேன் என்றான். இயேசு அப்போ நானும் உம்மை போல நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்றார். இது சந்தேகத்தின் அடிப்படையில் உண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை நீங்க புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கும் கடல்ல நடக்க ஆசையா இருக்கு, உங்களுடைய மகிமையை நான் பார்த்தேன், உங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கும் அதை நீங்க கொடுக்கணும், நானும் நடக்க விரும்புறேன்னு சொன்னா வேற. இது நீரே ஆனால் அப்படின்னா நான் இதை நம்பல, நான் நடந்தால் நான் அதை நம்புவேன் என்பது அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய உண்மையான அர்த்தம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு தன் கையை நீட்டி அவன் கையை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அப்போ அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க படகுல. அந்த காட்சியை நீங்க கற்பனை கொண்டு வரணும். இயேசு கடல்ல நடந்து வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, ஐயோ எவ்வளவு பெரிய மகிமையா இருக்கிறதுன்னு. இவர் சொல்றார், ஆண்டவரே இது நீரே ஆனால், இது நீங்களான எனக்கு சந்தேகமா இருக்கு, ஒரு அற்ப விசுவாசம், ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு, சந்தேகமா இருக்கு. நீரே ஆனால் நானும் நடக்கணும், நான் நடந்து என்னையும் மாலை நடக்க வைக்க முடிஞ்சா தான் நீர், இல்லாவிட்டால் இல்லை என்பதுதான் அவருடைய அர்த்தம். அந்த சந்தேகம் அவருக்குள்ள இருந்து பாருங்க. கர்த்தர் அவரை ஏன் நடக்க சொன்னார் தெரியுமா? அவனுக்குள்ளே இருக்கிற அந்த சந்தேகம் உறுதிப்பட்டு, சந்தேகம் எப்பவுமே இருந்தா அந்த சந்தேகத்துடைய விளைவு எப்படி இருக்குன்னு அவன் பார்க்கணும். இயேசுக்கு தெரியும், நடந்து வந்தா உள்ள விழுந்துருவான்னு தெரியும். ஏன்னா நடக்கக்கூடிய அளவு விசுவாசம் அவனுக்குள்ள இல்லை. அவனுக்கு என் மேல ஒரு சந்தேகம் இருக்கிறது, அவன் கண்டிப்பா விழுவான் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்தார். அப்ப அவர் என்ன புரிந்து கொண்டார் என்றால், எனக்குள்ள இருந்த அந்த சந்தேகம் இருந்தது பாருங்க, அந்த அற்ப விசுவாசம் இருந்தது பாருங்க, அதுதான் என்னை கடல்ல நடக்க விடாமல் என்னை கீழே தள்ளினது. சில சமயத்துல கர்த்தர் அப்படி பண்ணிடுவாங்க. சில சமயத்துல சில காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி பேசி நம்மை திருத்துவார். சில நேரத்துல நமக்கு அனுமதி கொடுத்து நம்மை நடத்தி பிராக்டிக்கலா அதை நமக்கு உணர்த்திப்பார்கள். இந்த இடம் அவருக்கு என்ன காமிச்சிச்சு தெரியுமா? பேதுரு, நீ எங்க கூப்பிட்டு பேசினியே, அதுல உன்னுடைய அவிசுவாசம், அற்ப விசுவாசம், உன்னுடைய சந்தேகம் அதுல வெளிப்படுகிறது. அந்த சந்தேகத்தினுடைய பலன் பாத்தியா? நாளைக்கு இதே மாதிரி ஒரு கடல்ல நீ கால் வச்சினா உள்ள போயிருவ, அந்த பலனை பார் என்று சொல்லி அவருக்குள் இருக்கிற அந்த அற்ப விசுவாசத்தை கர்த்தர் உணர்த்தி காண்பித்தார். அவருக்கு செயலையும் காண்பிச்சாரு, வார்த்தையிலையும் காண்பிச்சார். அற்ப விசுவாசம் என்பது அவிசுவாசம் அல்ல, விசுவாசத்துல குறைந்த அளவு விசுவாசம் என்று பொருள். இதுல பாருங்க, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். பாத்தீங்களா? ஏன் சந்தேகப்பட்டாய்? அவர் முதல்ல நான் சொன்னேன், அவர் சந்தேகப்பட்டார்னு சொன்னேன். இயேசு சொல்றாரு பாருங்க, அந்த சந்தேகத்தினுடைய விளைவுதான் ஐயா நீ கடல்ல நடக்க முடியாம கீழே விழுந்தது. 10 ஸ்டெப் நடந்து இல்ல, பாதி நடந்து இல்ல, பாதிக்கு மேல முடியல இல்ல. இப்ப நீரை ஆனால், அப்ப கேள்வி கேட்டு இப்ப சொல்ல வேண்டியதானே, நீரை ஆனால் என்னை ரட்சியும் சொல்ல வேண்டியதானே. இப்ப உடனே சொல்ற நீரை ஆனாலும் சொல்லல, ஆண்டவரே என்னை ரட்சியும். உயிர் போகுதே. இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் மனிதனுடைய சுபாவம். அப்ப சீமோன் பேதுருக்குள்ள அவருக்குள்ளே ஒரு சந்தேக மனப்பான்மை இருந்தது.